வணக்கங்க. இது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2வது பேட்சோட ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி குஞ்சு வந்திருக்கு. போன பேட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட் நாள்லேருந்து கோழி எடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஃபுல் அப்டேட் பண்ணோம். கடைசியில் வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டோம். அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இது 2வது பேட்ச். 2வது பேட்சோட முதல் நாள் குஞ்சு இன்றைக்கி வந்திருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த முதல் நாள் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். போன பேட்ச் மாதிரியே முதல் நாள்லேருந்து ஒரு நாள் விடாமல் கோழி எடுக்கிற வரைக்கும் எல்லா அப்டேட்டையும் கரெக்டாக போட்டு கடைசியில் வரவு செலவு கணக்கு பார்க்குற வரைக்கும் கரெக்டாக அப்டேட் போட்டுகிட்டே வருவோம். டெய்லி போட்டுட்டு வருவோம், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணைக்கு வந்த குஞ்சோட அளவுகள் பார்த்திங்கன்னா வந்து 5100 குஞ்சு வந்தது. அதில் வந்து 4 குஞ்சு ஷார்ட்டேஜ், 6 குஞ்சு வீக்ஸு, 10 குஞ்சு கழிச்சிட்டு 5090 குஞ்சு வந்து இந்த பேட்சுக்கான பிளேஸ்மெண்ட்டு நம்ம பண்ணையில். அதில் வந்து முதல் நாள் வந்து நமக்கு 10 குஞ்சு மார்ட்டாலிட்டி ஆகிருக்கு. அதாவது பட்டன் சிக்ஸு, அன்சைஸ் சிக்ஸு, அதெல்லாம் வந்து ஒரு 10 குஞ்சு மார்ட்டாலிட்டி ஆகிருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நாள். மார்ட்டாலிட்டி அப்படின்னா இறந்த குஞ்சுகள். நமக்கு இன்றைக்கி முதல் நாள் வந்திருக்கிற சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடை வந்து 50 கிராம் இருக்குது சராசரி எடை. சரி வாங்க நம்ம சிக்ஸில் பார்ப்போம். வணக்கங்க. இன்றைக்கி நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை. நம்மளுக்கு கோழி குஞ்சு வந்திருக்குது. கரெக்டாக வந்து 6:30கெல்லாம் வந்துருச்சு குஞ்சு. நம்ம வந்து 7 மணிக்கெல்லாம் இறக்கி பில்லு சைன் பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. கோழி குஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே நல்லா பேப்பரெலாம் விரித்து நல்லா பானையில் கறியெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணி நல்லா தீனி தண்ணி எல்லாமே வச்சு நல்லபடியாக பக்காவாக இறக்கியாச்சு. பாருங்கள் நம்ம கோழி குஞ்சு பேப்பர் ஃபீடு தான். அதாவது கோழி குஞ்சு வந்த முதல் நாளுக்கு மட்டும் பேப்பர் ஃபீடு தான் போடணும். பேப்பர் ஃபீடு போட்டால் தான் நல்லா சாப்பிடும். அது நல்லா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் நம்ம சின்ன ஃபீடரில் வந்து தீனி போட்டு வச்சுக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற ஹீட்டு வந்து பத்தலைன்னா பூராமே வந்து எல்லா குஞ்சுகளும் வந்து நம்ம கறி போட்டு வச்சுருக்கிற பானைக்கில் ஃபுல்லாக போய் அணைஞ்சிக்கும். அப்படி அணையும் போது கோழிகள்லாம் சாகும். பெரிய கோழிகள்லாம் அதில் மேலே ஒன்று ஏறும்போது சாகும். அதை தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பானைகளில் வந்து கறி போட்டு நல்லா ஹீட் போட்டு வைக்கிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கறியெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணி நல்லா நம்ம இதுக்கு பேர் தான் ப்ரூடிங்னு சொல்லுவாங்க. நல்லா காற்று வெளியில் போகாத மாதிரி, வெளிக்காற்று உள்ளே வராத மாதிரி நல்லா போட்டுருவோம் ப்ரூடிங்கு. அந்த ப்ரூடிங்குள்ளே வந்து நல்லா ஹீட் இருக்கிற மாதிரி, கோழி குஞ்சு உள்ளே வரும்போதே நல்லா ஹீட் இருக்கிற மாதிரி, குளிரில் அது அணையாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். நல்லா ஃபீடும் சாப்பிடுது, நல்லா தண்ணியும் குடிக்கும். வந்த ஒரு நாள் ஃபுல்லாக இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோழி வந்து முதல் ஒரு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து உள்ளே போய் கலைக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து ஹீட்டுக்காக கோழிகளை வந்து இவ்வளோ நெருக்கி வச்சுருப்போம். அதனால் நம்ம உள்ளே போய் கலைக்கும்போது தண்ணி டப்பாவை தட்டி விடுறது, ஃபீடர் டப்பாவை தட்டி விடுறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மப்பு கூட்டுற சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டு போட்டோம்னாலே கோழிகள்லாம் நல்லா கலைஞ்சிக்கும். உள்ளே போயெல்லாம் கலைக்க தேவையில்லை. இப்போ நான் அதை போடுறேன் பாருங்கள். இது போட்டோம்னாலே ஆக்டிவ் ஆகிக்கும். கோழி குஞ்சு எல்லாருமே ஆக்டிவ் ஆகி ஃபஸ்ட்டு எல்லாம் போய் தீனி தேடுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி ஆகும். நைட் நேரத்துல எல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நல்லா களைச்சி விட்டோம்னா மார்ட்டாலிட்டி போகாது. அதாவது அட்லிங் மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. கோழி குஞ்சு அணைஞ்சு போய் சாகிற மார்ட்டாலிட்டி, அதாவது ஹீட்டு பற்றாமல் சாகிற மார்ட்டாலிட்டி. இது ஒரு 3-4 நாளைக்கு வந்து ஹீட்டு கொடுத்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் 40 நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, ஹீட்டு கொடுக்க தேவையில்லை. கோழி குஞ்சு வந்து முதல் நாள் வந்து சர்க்கரை தண்ணி வச்சு இறக்கணும். ஈக்கோழி பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா நம்ம சூப்பர்வைசர்களே வந்து சர்க்கரை தண்ணி வைக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த வாட்டி நம்ம சர்க்கரை தண்ணி வைக்கல, அதுக்கு நார்மல் வாட்டர் சானிடைசர் தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து காலையிலேயே இந்த பேப்பரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு சின்ன ஃபீடரில் தீனி போட்டு வச்சுருவோம். இது இன்றைக்கி காலையிலைங்க. குஞ்சுகளே இப்படி ஃப்ரீயாக எல்லாம் அதாவது பாட்டுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பக்கமும் போய் அணைஞ்சிக்கிட்டு இருக்காத மாதிரி
இப்போ வெயிலாக இருக்கிறதுனால படுதா வாங்கையெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம். இங்கிட்டும் வந்து குறுக்கு படுதாவையெல்லாம் ஓப்பன் பண்ணி மேலே கட்டிட்டோம். அப்போ தான் வந்து காற்று உள்ளே வரும். வெயில் ஓவராக ஓவராகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, சமநிலையாக இருக்கணும். அதுக்காக காற்று உள்ள இருக்கா. குஞ்சுகள்லாம் எப்படி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க, குஞ்சுகள்லாம் அப்படியே ஃபுல்லாக கீழே அப்படியே சப்பானி மாதிரி படுத்துரும். அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமான வாயை பொழுது கத்த ஆரம்பிச்சிடும். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்த பேப்பர் ஃபீடு போடுறதுக்கு நம்ம பேப்பர் போட்டிருந்தோம்ல, அதையெல்லாம் எடுத்தாச்சு. காலையிலேயே எடுத்தாச்சு. நேரமே எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி மாற்றி வச்சுட்டு ஃபீடர், சின்ன ஃபீடர் வச்சாச்சு. ஃபீடு சாப்பிட்றதுக்கு சின்ன ஃபீடர் வச்சாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ரிங்கரில் வந்து ஃபீடு ஃபுல்லாக போட்டு அதில் வைப்பேன். அதையும் நாளைக்கு 2வது நாள் வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி போட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதில் விட அந்த ஆட்டோ ட்ரிங்கரில் போடுற ஃபீடை வந்து அருமையாக சாப்பிடும் கோழி குஞ்சு. சூப்பராக சாப்பிடும். ஒரு 2-3 நாளைக்கு அதில் வைக்கலாம். அதில் வச்சா நல்லா கோழி வந்து சின்னதுலேயே கிரேப் சூப்பராக இருக்கும். கோழியோட கிரேப் சைஸ் நல்லாயிருக்கும். கோழியும் நல்லா வெயிட் வரும். நான் அது எப்படின்னு 2வது நாளில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி முதல் நாள் வீடியோ போடுவேன். நாளைக்கு 2வது நாள் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் நாளை போய் பார்த்துருப்பீங்க. செகண்ட் நாள் 2வது நாள் வந்து கோழி குஞ்சு எவ்வளோ எடை கூடியிருக்கு, எவ்வளோ கோழி மார்ட்டாலிட்டி, என்னென்ன 2வது நாள் வந்து கோழிகளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோ போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு மாதம் வீடியோ போடவே இல்லை சுத்தமாக. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. நீங்கள் பண்ணியிருக்கிற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். இனிமேல் வந்து நீங்கள் கேட்குற சந்தேகங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கிற கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து பார்த்து எல்லாம் ஒவ்வொன்றா ரிப்ளை பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்குவோம். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு சந்தேகமும் கேளுங்க. நாளைக்கு 2வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.